ஹே கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா நான் 2 எபிசோட் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சில பேர் 3 எபிசோட் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனால் நான் ஃபோனை வச்சுட்டே 24 ஹவர்ஸ் உட்காந்துட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு குழந்தைய பார்க்கணும்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு 11 மாதம் பையன் இருக்கான். அவனே அப்பப்போ வந்துட்டு நான் கேர் எடுத்து பார்த்துக்கணும்ல. நான் ஃபோன்லேயே உட்காந்தா நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நான் அப்பப்போ கேப் கிடைக்கிறப்பெல்லாம் எடிட் பண்ணுறதும் பேசுகிறதுமா தான் இருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கொச்சிக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நூனுமே சித்தியுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் வேறு வந்துட்டு ஹீரோட்ட உளறி வச்சிட்டேன், ஹீரோக்கு வேறு கொஞ்சம் நாள் கல்யாணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. சித்தி வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. ஒரு பக்கம் பொண்ணு, ஒரு பக்கம் வந்துட்டு அக்கா பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களும் குழம்பி போயிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேர் ப்ரெக்னெண்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அண்ணன் காலை வந்து விழுந்துருது. அவன் வந்துட்டு செம்ம ஷாக்காக என்ன தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார வந்துட்டு என்கிட்ட ஏன் மறைச்சிங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். அவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. அப்போது ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு இவனுக்கு கோவம் வருது. என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ட்டு கோவப்படுறான். அதுக்கப்புறம் வாணி தான் கட்டுறாங்க. வாணி வந்துட்டு குட்டி புட்ட பொண்ணு மாதிரி அங்கங்கே வந்துட்டு சுற்றிட்டு இருப்பாளா. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவள் பெருசாக அவங்க அப்பாட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஆனால் என்ன சொல்கிறான்னா, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறேன். ஆனால் எல்லாருமே வந்துட்டு அந்த ஹீரோவை தான் தூக்கி வச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவள் ஜலஸ் ஆகிறா. அதுக்கு அவங்க அப்பா வந்துட்டு இங்கே பாருமா, நீ வந்துட்டு அப்படிலாம் நினைக்காத, நீயும் ஒரு பெரிய இடத்து பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் பொண்ணை என்கரேஜ் பண்ணி பேசிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் இருக்காளா, ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால. ஸோ அங்கே ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்களா, குழந்தைய காப்பாற்றினால அந்த லேடியை வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு ஃபுட்டுலாம் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஆசையாக வாங்கிக்கிறா. இதை வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு கிராமத்துக்கே வந்துட்டான் போல். அதுக்கப்புறம் வாணி வந்துட்டு நீடாக வலிச்சிட்டு வெளியே போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருக்கும் போது சொல்கிறான், ஹீரோ எங்கே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்கேயுமே போலியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியல, அவர் டக்குன்னு காணா போயிடுறாரு, என்கிட்ட எந்த இன்ஃபார்மே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணுறான். என்ன நீடா நீ இப்படி இருந்தால் அப்புறம் என்ன ஆகுறது, ஹீரோ வேற ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், அது இல்லாமல் பார்க்க ரொம்ப சாமிங்காக அழகாக இருக்கான், எவ்வளோ பேர் தெரியுமா போட்டி போடுவாங்க, நீ என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏற்றி விடுறா. எனக்கும் சம்திங் ஏதோ ஒன்று தோணிட்டு தான் இருக்குது, ஏதோ ஹீரோயின்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கும்போது அப்படியா, அப்போ நீ வந்துட்டு இதெல்லாம் கேட்க மாட்டியா, நீ வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, அப்புறம் உன் பிளேஸில் நிறைய பேர் போட்டி போட வந்துருவாங்க, பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் ஏற்றி விட்றா. இவளுக்கு டவுட்டு, வீட்டில் இருக்கவங்களாம் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தோணிட்டே இருக்குது. இவ ஏற்றி விட இவ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இங்கே ஹீரோனை நின்று பார்த்துட்டு தானே இருப்பான். சரி இப்படியே பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகுறது, போய் பேசலாம் சொல்லிட்டு சாய்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிடுவான். இந்த வாய்ஸை கேட்டுமே ஹீரோ வந்து பதறி போய் திரும்பி பார்த்துட்டு நீ எங்கே இங்கே வந்த, நான் தான் சொல்லியிருக்கேன்னு நீ மூஞ்சிலே முடியக்கூடாதுன்னு, ஏன் திருப்பி வந்துட்டு நான் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்தோட பாப்பா. இவன் டக்குன்னு கையை பிடிச்சி என்ன நீ ஓடி போயிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னு நின்று கேளு அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு கேட்கணும், நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். திருப்பி என்னை விடுங்கவாளா. ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பேச வரேன்னு கேட்கவே மாட்டியா, எனக்கு உன்னை பற்றி நான் ஒரி பண்ணிட்டு இருக்கேன், நான் பேட் கிட்ட எல்லாமே கேட்டு தான் தெரிஞ்சுட்டு இருக்கேன், பேட் வந்து லெட்டர் போட்டு உன்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் இருக்கான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிடையாது, பேட் அந்த மாதிரி பண்ணவே மாட்டான், ஃபஸ்ட்டு என்னை விடுங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு சத்தம் போட்டுருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு பேட் வந்துடுவான். இப்போ பேட் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, ஏதாச்சும் நடந்துற போது சொல்லிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணுறான். வேண்டாம் இப்போதைக்கு இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வந்துட்டு போக சொல்கிறான். வந்துட்டு முடியாது அப்படின்ட்டு நிற்பானா. அப்போ வந்துட்டு இவ எப்படியாச்சும் இவங்க அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவா. அப்போ வந்துட்டு பேட் என்ன சொல்லுவானா, வேண்டாம் இப்போ எதுவுமே பேச வேண்டாம், நீங்கள் கிளம்பி போங்க, உங்களுக்காக நீட்டாக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட் வந்துட்டு போக சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு போக மாட்டானா. நான் யாரெல்லாம் லவ் பண்ணுறனோ அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணுறதே உங்களோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த வார்த்தை கேட்டுமே ஹீரோக்கே ஷாக், என்னது லவ் பண்ணுறியாங்கிற. ஹீரோ வந்து ஷாக்காக பார்ப்பான். இவன் லவ்லாம் பண்ணல, ஜஸ்ட் இங்கேருந்து ஹீரோ போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தையை மட்டும் சொல்கிறான். வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவங்க அப்பா வந்ததுக்கப்புறம் அப்பா அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினாங்களாம். எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. உடனே வந்துட்டு சாய்பாபம் பற்றிங்கும் போது சாரி சாய்பாபம் பற்றி பேசல கிடையாது, இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவானா. சாய்பாபம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு ஷாக்கு. திரும்பி பார்த்துட்டு நல்லது தான், அவளுக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் வந்து தன்னோட்டா பேசுவான். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் பேசலாம் வந்து நல்லாவா இருக்கும்போது ஆமாம் நல்லா தான் இல்லை, அவளுக்கு இது தேவை தான், கருமாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் சித்தி பொண்ணையும் ஹர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாள் என் பொண்ணையும், இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் மனசாட்சியெல்லாம் பேசுவானா. இதை கேட்டோன்னுமே அண்ணனுக்கு கோவம் வந்துடும். என்ன சொல்கிறீங்க, அவள் என்னோட தங்கச்சி, நீடா வந்துட்டு கல்யாணம் பண்ண நல்லா இருக்காது, ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இதை வந்து நீடா கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு அண்ணன் சொல்லுவானா. இதை கேட்டோமே இவருக்கு கடுப்பாயிடும். நீடா கிட்ட சொல்ல போறியா, இங்கே பாருங்க இந்த விஷயத்தை பற்றி யாருமே நீடாகிட்ட போய் பேசக்கூடாது, அவளுக்கு இதெல்லாம் தேவை தான், அவளோட கருமான ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் திருப்பி அதை சொல்லிட்டு இருப்பான். இவனுக்கா ரொம்ப கோவம் வரும். சித்தியும் என்ன பேசுறீங்க, என்ன கருமா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சித்தியும் சத்தம் போடுவாங்க. அப்படின்னு சொல்லுவான், இந்த பாருங்கப்பா நீ பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு, ஹீரோக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது, ஏன்னா அவனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு தான் அவன் ஹஸ்பண்டாக ஆக்கணும், அவன் என் தங்கச்சி ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இவன் ஸ்ட்ராங்காக சொல்லுவான். இந்த பாருங்க திருப்பி இந்த வேர்டை சொல்லாத, இந்த வேர்டை தெரிஞ்சோ தெரியாமலும் நீடாக்காலில் விழுந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு
யாருன்னு நான் திருப்பி சொல்கிறேன், அவன் நீடாக்கு மட்டும்தான், யாரும் நீடா வந்துட்டு பர்தர் பண்ணக்கூடாது, இந்த விஷயம் நீடாக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு பையனையே அடிச்சுட்டு போவார். அவன் கேட்கவே மாட்டான், முடியாது நான் சொல்ல தான் போகிறங்கும் போது இது மட்டும் சொன்னீங்கன்னா மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இப்போ மட்டும் என்ன மனுஷனாவாக இருக்கான், இந்த மாதிரி பயங்கரமாக கத்தி விட்டுட்டு நான் சொல்கிறதா இங்கே சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. அண்ணனுக்கு என்ன பண்ணே தெரியாது, அவனும் ஒரு பக்கம் கோவமாக தான் நிற்பான். இவர் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு தன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துருப்பாங்களே, ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஒன்னாலையும் தொல்லை உன் பொண்ணாலையும் தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது நீட்டா அங்கேயே வந்துட்டு அப்பான்னு ஓடி வருவா. இவருக்கு என்ன பயனா, ஒரு வேலை நீட்டா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன கஷ்டப்படுத்தினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு வந்துட்டு ஹீரோ எங்கே போயிருக்கான்னு தெரியணும், ஹீரோ வந்துட்டு காணுப்பா, என்ன ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு போய் விடுங்க, இல்லைனா ஹீரோ வந்துட்டு அழைச்சிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஹீரோவை பார்க்கணுப்பா, என்னோட கல்யாணம் வந்து ஸ்டாப் ஆகாதில்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஹீரோ எனக்கு தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹீரோவை பார்க்கணுப்பாங்க போல. அவங்க அப்பா இங்கே பாருமா, யார் என்ன பண்ணாலும் சரி ஹீரோ உனக்கு தான், நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லும்போது அப்படியாப்பான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய செம கோவத்தில் இருப்பான். முடியாது, அவன் வந்துட்டு நீடாவை கல்யாணம் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான், அவன் வந்து சாய்பாமுக்கு தான் வந்துட்டு ஒன்று குழந்தைய தான் பார்த்துக்கணும், நான் வந்து நீடாட்ட சொல்ல தான் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நீடாட்ட சொல்கிறது கிளம்புவான். நீடா அம்மா ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, வேணாப்பா இப்போ நீடாட்ட சொல்லாத, நீடாக்கிட்ட சொன்னால் நீடாக்கு ஆகுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க, அவள் இன்னும் கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிருவா, ப்ளீஸ் இப்போதைக்கு வேண்டாம் அமைதியாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இது விஷயம் பிடிக்காது, என்ன சொல்கிறீங்க, என்ன ப்ரெக்னெண்ட்டை வந்துட்டு மறைக்க சொல்கிறீங்களா, அது எப்படி மறைக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தெரிஞ்சிட்டோம், என்னைக்காச்சும் ஒரு நாள் தெரிய போகிறது, இப்போ தெரியல தப்பே கிடையாது, கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். சித்தி தான் வேண்டாப்பா நீ போய் சொன்னா அவள் ஏதாச்சும் பண்ணிக்க போகிறா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எனக்கே பிடிக்கல, சித்தி ஏன் இந்த மாதிரி சொல்லுதுன்னு தெரியல. நூனு உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க, எல்லாம் கருமா தான், எல்லாம் சாய்பாமுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமைஞ்சின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்களா. அப்போ நிறைய சொல்லுவாங்க கருமாலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்துட்டு டெஸ்டினி, வந்துட்டு சாய்பாம் கூட தான் சேரணும், அதான் முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்ட்ராங்காக சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்கவங்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டுறாங்க. நீடா உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். ஹீரோ எங்கே போனான்னு அழுதுட்டு இருப்பாளா. இவன் வந்து பார்ப்பான், எங்கே தங்கச்சிட்ட சொல்கிறது, இவளே இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி நீ வந்துட்டு தங்கச்சி நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரின்னுக்கிட்ட சொல்லிட்டு போயிடுறான். ரின்னா சரின்னு சொல்லிட்டு தள்ளியாட்டிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணான்னா கிராமத்தை விட்டு போகல, திருப்பி ஹீரோ என்ன பார்க்கறதுக்கு அங்கே வரான். வந்து பார்த்தா அந்த வீடே யாருமே இல்லை, அந்த வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல். ஹீரோ ஃபுல்லாக தேடி பார்க்கலாம், எங்கேன்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. ஹீரோக்கா என்ன பண்ணுன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கா நீடா அவள் ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ்க்கே போயிட்டு அவங்க அம்மாட்ட கேட்குறா ஹீரோ எங்கன்ட்டு. அவன் எங்கன்னு தெரிலம்மா, நானும் கால் பண்ணி பார்த்தேன், எங்கே போயிருக்கான்னு தெரியல, அட்லீஸ்ட் பிஸ்னஸ் விஷயமா தான் வெளியே போயிருப்பான்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இவளுக்கு டவுட் அதிகமாகிடுச்சு. அவள் அங்கேயே உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கத்த ஆரம்பிக்கிறான், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேரை சொல்லி கத்திட்டே இருக்கிறான். எனக்கு ஹீரோ இங்கே வந்தாவனு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மொரட்டுத்தனமாக கத்திட்டு இருக்காங்க. இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருப்பாள். அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. ரெண்டு எல்லாரும் ஓடி வந்துட்டு கம்டோன் அகனிடா இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிறது எல்லாருமே கிழிச்சு போட்டு எங்கே போனார் இப்போ நான் பார்க்கணும், எங்கே போனாருன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிருவா. வந்துருவார்ல, என்னை பார்க்க வந்துருவாள் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாளா. இது எல்லாமே மேல் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க நூன் கிட்ட, இந்த மாதிரி நடந்துச்சு, நான் இந்த மாதிரி அவளை பார்த்ததே கிடையாது, ரொம்ப சைலண்டான பொண்ணாக தான் இருப்பா, இப்படி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நூனுக்கே என்ன பண்ணுன்னு தெரியல. அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு, ஏன்னா அவங்க வந்து நீடாவையும் வந்து நேசிக்கிறாங்க, ஹீரோயினுமே நேசிக்கிறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னே தெரியல. அவங்க ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டோ ஹீரோயினும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு எங்கே போகணுன்னே தெரியல, ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ பேட் சொல்கிறான், பேசாமல் நான் பேங்காங்கே நம்ம போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இல்லை வேண்டாம், நான் பேங்காக் போகிற மாதிரி இல்லை, நான் அங்கே போனால் நீடாக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பேசுறது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து பேசினா தான் ஹர்ட் ஆவா. ஆல்ரெடி நான் நீடா வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டேன், ஸோ அங்கே போவேன் நான் பேட், நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலாமா, இல்லைன்னா நீ போ பேட், நான் எங்கேயாச்சும் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு சொல்லுவான். பேட் என்ன சொல்கிறான்னா, என்னது நான் மட்டும் போகிறதா, எங்கே போனாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறோம், நான் இருக்கேன் உங்க கூட அப்படின்னு சொல்லுவோம். இல்லாமல் இவ நீடா நினச்சி இவ்வளோ வரி பண்ணி பேசுறது கூட பேட்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவானா, எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க. அவங்க அம்மா நைன்னு பேசிட்டு இருப்பாங்களா. இவனுக்கு கோவம் வரும், அம்மா சும்மா இருக்கிறீங்களா, கொஞ்சம் ஃப்ரீயாக விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். என்னடா எப்படி பேசுகிற, உனக்கு கேட்டால் ஆஃபீஸ் வரைக்கும் வந்தாடா, அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஏன்டா அந்த பொண்ணை போட்டு கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு நீடாவை தான் பேசுகிறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்து என்ன கேட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஐயோ நம்ம நீடாவை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற அவனுக்கு தோணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு வெளியே வருவாரா துண்ணு. ஹீரோட காரை பார்த்துட்டு ஹீரோ என்ன வந்துட்டானா, என்கிட்ட சொல்லவே இல்லை, வீட்டுக்குள்ளே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கார் டிரைவர்கிட்ட கேட்டால் இல்லை அவர் வந்துட்டு நூன் வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே போய் பேச போயிருக்காங்க போது எதுக்கு அவங்க ஆகுனா அங்கே போய் மீட்டிங் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆள் கோவம் வந்துடும். இங்கே வந்துடுமே சாய்பாம் பற்றி சொல்லிட்டு இருப்பான். திருக்குன்னு சாய்பாமோ பேட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஆள் வந்துடுவான். என்ன பேசிட்டு இருக்கீங்க, கூடி அந்த சாய்பாம் பற்றி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஹீரோ சொல்லுவான், இல்லை சாய்பாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல வரும்போது ஆமாம் அதுக்கு என்ன, இந்த பாரு இந்த
அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலைலாம் காட்டாத. நீ வந்துட்டு ஹீரோனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, என்னோட பொண்ணுக்கு தான் நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. சொல்லுவான், இல்லை சாய்பம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பம் பற்றி பேசும்போது இங்கே பாரு, அவளை பற்றி பேசாத, நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், நீ அவளை பற்றி பேச பேச என் பொண்ணு தான் ஹர்ட் ஆகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி இவன் எப்படி பேசிட்டு இருக்கான், உன் பொண்ணு லைஃப் உனக்கு முக்கியம் கிடையாது, அவன் என்ன சாய்பம் சாய்பம் போடுறேன், நீ பெத்த தாய் தானே, உன் பிள்ளைய பற்றி நீ அக்கறையே கிடையாதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து திட்ட போகும்போது ஹீரோ வந்துட்டு, இல்லை ஆன்ட்டி நீங்கள் திட்டாதீங்க சொல்லும்போது, இங்கே பாரு உனக்கு என்ன ஆன்ட்டி திட்டாதீங்க, ஃபஸ்ட்டு இப்போ என் பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேளு, எங்கே போனேன், எங்கே காணா போயிட்டு என் பொண்ணு எவ்வளோ வரி பண்ணா, அப்போ என் பொண்ணுக்கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க ஒரு மாதிரி வீட்டில் இருக்க மருமகள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க, அதை விட மோசமாக இந்த ஆள் கத்துறான், போய் வந்து மன்னிப்பு கேளு என் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கே ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி நீட்டா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நீட்டா பார்க்கறதுக்கு போகிறான். அங்கே பார்த்தீங்கன்னா வாசலையே வந்துட்டு நிறைய நிற்கிறான். என்ன வாங்க ஜென்டில்மேன், நீ என்ன டிசிஷன் எடுக்க போகிறேன்னு நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், ஒன்னாலே என்னோட தங்கச்சி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ என்ன முடிவு எடுக்கிறேன் நான் பார்க்குறேன், நீ உண்மையான ஒரு ஜென்டில்மேனாக இருந்தால் எப்படி நடந்துக்கணும் தெரியும்ல அப்படின்ட்டு நிறைய சொல்லுவான். ஹீரோ சொல்கிறான், நான் பண்ண தப்புக்கு எல்லாருக்கிட்டையுமே பொழையிட்டா என்னால் முடிகிற அளவுக்கு நல்ல விதமாக தான் எல்லார்ட்டையும் நடந்துட்டுருக்கேன், ஆட்கள் கோவப்படுறீங்க, எல்லாருக்கிட்டையும் நான் பணிவாக தான் இருக்கிறேன், கஷ்டப்பட்டத விதமாக நான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவானா, இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீடாட்டை எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை வந்துட்டு கேன்சல் பண்ணுற வழியே பாரு, நீடாட்ட கண்டிஷனை எடுத்து சொல்லு, சாய்பம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எனக்கு அவள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு நீடாவும் ரொம்ப இம்பார்ட்டன் தான், அவன் நோகாமல் சாய்பம் கிட்டே எடுத்து சொல்கிற வழியே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அங்கே நீடா ஓடி ஆரம்பிச்சிருவான். எங்கே போனேன், என்னை விட்டு எங்கே போனேன், எங்கே மறைஞ்சு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு என்ன பண்ணி தெரியாது அப்படி நின்றுட்டே இருப்பானா. அப்போ வந்துட்டு நிறைய வந்து கண்ணை காட்டுவான், நீ வந்துட்டு எல்லா உண்மையும் நீடாட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை காட்டிட்டு இதுக்கப்புறம் அவங்க நீடா நல்லா இருக்காதுல்ல, ஸோ என்ன பண்ணுவான்னா நான் வந்து போயிடுவான். இவன் வந்து கேட்பா, எங்கே போனேன், நான் உனக்காக எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா, எங்கே அடிக்கடி போயிடுறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவால் என்ன ஹேண்டில் பண்ணே தெரியல. நைட் வேறு நான் வந்து போய் நின்றுட்டு இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். இவன் கேட்பா, ப்ளீஸ் என்னை விட்டு போக மாட்டேன்ல, நம்மளுக்கெல்லாம் நடக்கும் தானே, எனக்கெல்லாம் பண்ணிப்பா தானே, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், உன்கிட்ட பிச்சையாக கேட்குறேன், ப்ளீஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இதாக நடந்துப்பா, அப்படியே கெஞ்சிக்கிட்டே இருப்பாளா. இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், ஏன்னா இவன் லவ் பண்ண பொண்ணு இல்லை. அவன் என்ன பண்ணுறான், ஹக் பண்ணிட்டு, அம்மா நான் விட்டு போக மாட்டேன், உனக்கு என்ன தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். இந்த வேர்டு வந்து நிறையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ்வளோ பயலுக்கு எடுத்து சொல்லியுமே இவன் திருப்பி வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவனும் வந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் முடிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாணிக்கு வந்து ஒரு மொட்டை கடிதாசி வருது, அதில் அவளை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க, நான் சொல்கிறதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. வாணி வந்து அங்கே இருக்க மேலிட்டு திட்டுறாங்க, யாராச்சும் வந்துட்டு என்வலப் வந்துட்டு ஆள் தெரியாமல் வந்து கொடுத்தா வாங்கிடுவியா, இல்லை அட்ரஸ் இல்லை ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி என்வலப்லாம் வந்தால் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. யாரும் இவள் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க போல். ரொம்ப அப்செட்டாக இருப்பானா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் வரும், இவன் போய் எடுப்பான், கேஷுவலாக தான் போய் எடுப்பான். பார்த்தீங்கன்னா அதில் பேட்டு தான் பேசுவான், நாங்கள் பேங்காக் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் வந்துட்டு சாய்பம் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சாய்பம்கிட்ட கூட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு தங்கச்சிட்ட இப்போ தான் பேசுகிறான். தங்கச்சி சொல்கிறான், நீ சீக்கிரமாக என்னை பார்க்கவா அண்ணன், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நிறைய அப்படின்னு சொல்லுவாள். நானும் தான் உன்னை பார்க்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன், நம்ம மீட் பண்ணலாம், இந்த ஹோட்டலில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதோ சம்திங் ஒரு ஹோட்டலில் சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், தான் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால அவளை பார்க்கறதுக்கு இவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஃபோனை வச்சுட்டு திருப்பி ஒரு கால் வருமா, என்னென்ன அட்டன் பண்ணுறதுக்கு சாய்பம் அப்படின்றவானா. சாய்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவ தான் பேசுவா, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் முழிப்பான். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ சம்திங் அவங்க எது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்துட்டு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கான். இவன் வந்து ஹாப்பியாக சாப்பிட்றத அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் டோட்டலாக மாறிட்டால, முன்னாடி மாதிரிலாம் இல்லைல்ல, ரொம்ப ஹாப்பியாகவே சாப்பிட்டு இருப்பாளா. இதை பார்க்கும்போது அண்ணன் எப்படி நான் மாறிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நீ நல்லாவே மாறிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நீ நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்ருக்கான். இதெல்லாம் ரெண்டு பேருமே ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்களை வந்து நோட்டை விட்டுட்டு வாணிக்கு ஒருத்தவன் இருப்பான ஒரு ஆள் அடியெல்லாம் வந்துட்டு பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்கான் வச்சிருப்பா போல. அதுக்கப்புறம் வாணி என்ன சொல்கிறான்னா, நான் வந்து சின்ன விஷயம் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் எனக்கு யாரோ ஒருத்தவங்க மொட்டை கடிதாசி பண்ணி நான் பண்ண விஷயத்தெல்லாம் வந்துட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், நான் இன்னும் அந்த ஃபேமிலிக்கு வந்து இன்னும் கெடுதல் பண்ண சொல்லிட்டு இருக்கான், யாருன்னே தெரியல, ஃபஸ்ட்டு அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. சரி நான் சொன்னதை செய்யி ஏதோ ஒரு ஆர்டர் கொடுக்குறான். அவனை வந்துட்டு சரி மேடம் நான் செஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அவனை போடுறான். இது என்ன தில்லாலங்கடி வேலை பார்க்குறதுன்னு தெரியல, செய்கிறதான் காட்டுறாங்க. இங்கே வந்து நீட்டா வந்து கால் பண்ணுறா, எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நாளைக்கு தான் நம்மளுக்கு கல்யாணம், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் வந்து பேசுகிறான். இவனுக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக
சந்தோஷமாக தான் இருக்குது நாளைக்கு கல்யாணம் அப்படின்ட்டு. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாளைக்கு வந்துட்டு பேட்டு வரானா, அவன் வந்து பேங்காக் வந்துட்டான், நான் என் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்கான், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கான். இப்படி பேட்டை பற்றி பேசுகிறது ஹீரோக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் சரி நான் வச்சிடறேன், ரொம்ப நேரம் பேசினா அப்பா திட்டுவார் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். நாளைக்கு தான் கல்யாணம். ஹீரோக்கு வந்துட்டு இந்த கல்யாணத்தில் வந்து 50-50 தான் ஒரு மாதிரி இதாக இருக்குது. அந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஹாப்பியெல்லாம் இல்லை. ஸோ அவன் நினச்சி பார்க்குறான், ஹீரோயின் தான் நினச்சி பார்க்குறான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அதுக்கப்புறம் பேட் வந்துட்டு நான் லவ் பண்ணுற பொண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை யோசிச்சு பார்க்குறான். இந்த அப்பங்காரன் வந்துட்டு ரூல்ஸ் போட்டிருப்பான், அப்போ நீ போயிட்டு ஒழுங்கு மாதிரியே போயிட்டு சாரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆட்டி வைப்பானே. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்குறான். நிறைய சொல்கிறது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு ஒரு பக்கமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே இவ வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருப்பாளா. அப்போ வந்துட்டு பேட் வந்தனுமே பேட் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாரு இன்னைக்கு எனக்கு கல்யாணம், நல்ல வேலை நீ வந்த, நீ வரலன்னா எவ்வளோ வரி பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கா. சரி நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் ரெடி ஆகுறா. பிரைடெலாம் ரெடி ஆகிடுவா, ரொம்ப ப்ரிட்டியாகவே ரொம்ப அழகாக இருப்பா. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்துட்டு வாணியும் வந்திருப்பா. அப்படியே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் நரேனுக்கு தான் வந்துட்டு மனசே இல்லை, அப்படியே நிற்பான். ஏதோ கல்யாணத்தை அட்டன் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிற்பானா. இங்கே வாணி ஏதோ வந்துட்டு சம்திங் ஃபிஷ்ஷியாக வந்து நின்றுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் ஃபுட்லாம் சர்வ் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ ரெய்னு வந்துட்டு நரேனும் வாணியும் ஒன்றா நிற்கிறத பார்த்துட்டு அவள் கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்போல்லாம் வந்துட்டு துன் சார் வேறு ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கார்ல, அதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். இவன் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கா போல். அதுக்கப்புறம் இந்த ஆள் இருக்கானே அவன் போயிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான். என் பொண்ணே உன்ட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருப்பான். அதான் எனக்கு தெரியும், பொண்ணை பார்த்துக்கலன்னா நீ எந்த அளவுக்கு போவேன் எஸ்டீம் போவேன் எனக்கு தெரியுங்கிற மாதிரி தான் ஹீரோ வந்து மனசில் அப்போ நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவனுக்கு பிரிய முடியாமல் தான் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் என்னோட வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்காக ஒரு வீடெலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் வந்துட்டு யாரையும் எதிர்பார்த்துட்டே இருக்காவா, நீ என்ன இன்னும் வரலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்கானா, ஒரு அடையாளம் செட் பண்ணியிருப்பானா. அவன் என்ன பண்ணுவானா, ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, சீரியஸாக இருக்காரு, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருப்பான். அவளுக்கு தெரியாது 2 பேருக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு. அவள் சரி அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டை நோக்கி வந்தா. வீட்டில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். நடுவில் வந்து 2 ரூபா வந்து பாத்திரமே தெரிஞ்சிருப்பேன் இவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஐயோ நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பாப்பா. ஆனால் அந்த ஆள் என்ன பண்ணுவானா, ஹீரோனை வந்துட்டு முன்னாடி தள்ளி விட்டுருவான். ஹீரோயின் கீழே விழுந்தோடனே இந்த வாணி இருக்கால அவள் வந்துட்டு சாய்பம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ இந்த அப்பாக்கார திரும்பி பார்த்துருவான், அது சாய்பமா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு கீழே விழுந்து கிடப்பா. அவளுக்கு அப்படியே ஷாக், ஐயோ நம்ம தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏஞ்சி பாப்பால. என்ன இங்கே வந்துட்டியா, எனக்கு தெரியும்டி என் பொண்ணு கல்யாணத்தை கேட்கே நீ வருவேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. அவளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த ஆள் தள்ளி விட்டுணுமே ஹீரோனிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கீழே விழுந்துருவா. டக்குன்னு பேட்டோ அதுக்கப்புறம் அண்ணெல்லாம் பயந்துருவாங்க. அண்ணனை பேட்டோ என்னாச்சு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்குது சொல்லக்கூடாது அப்படின்லாம் தெரியாது. திருக்குன்னு அவளுக்கு வயிறில் வந்து லைட்டாக அடிபட்டுரும். ஐயோ என் ஸ்டொமக் அப்படின்னு சொல்லிட்டு என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. இந்த வார்த்தை வந்துட்டு இங்கே நீடா காதில் விழுந்துடும். நீடா அப்படியே ஹீரோ தான் பார்ப்பா, என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பா. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அப்பக்காரனுக்கு ஷாக்கு, எந்த விஷயம் தான் நான் பொண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமே அது தெரிஞ்சு போச்சுன்னு ஷாக்கு. என்ன பண்ணுவோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஹீரோ கேட்பா, சொல்லி இது ஒன்று குழந்தை இல்லைல்ல, என்ன சொல்ல வரா சாய்பம், இது இல்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு, உண்மையை தானே சொல்கிறாளா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, அது காரணம் நீ தானா சொல்லு, அது உன்னோட குழந்தை இல்லைல்ல, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஹீரோ போட்டு உலுக்கிட்டு இருப்பா. அங்கே இருக்கவங்கலாம் வந்துட்டு அவளை தடுப்பாங்க, ஆனால் விடமாட்டா. அப்போ வந்துட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு என்னடா சொல்ல வரா, சாய்பம் சொல்கிறது உண்மையா, அந்த குழந்தை உன்னோட குழந்தை தானே, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கேட்பாங்க. இதுக்கு மேலே ஹீரோ என்ன சொல்ல முடியும், என் குழந்தை இல்லைன்னா சொல்ல முடியும், ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தலையை வந்து குனிஞ்சிருவான். இது குனிஞ்சோடனே இவளுக்கு சமக்கோ வரும். போயிட்டு ஹீரோனை போய் ஒத்தன்னு உதைக்க ஆரம்பிச்சிருவா. போடி அப்படின்னு சொல்லிட்டு உதக்க ஆரம்பிச்சிட்டா. என் லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டே சொல்லிட்டு ஹீரோனை அடிக்க போவாளா. அங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து நீடான்னு சொல்லிட்டு அவளை வந்து பிடிச்சி தூக்குவாங்க. அவள் வந்துட்டு அப்படியே பஜாரி மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. நான் அவளை சும்மா விட மாட்டேன், அவளை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை போய் உதைக்க ஆரம்பிப்பா. எல்லாருமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பிடிச்சிட்டு இருப்பாங்களா, இவளால ஹீரோயின் வந்து அடிக்க முடியாது. அங்கேயே உட்காந்துருவா. ஹீரோயின் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அப்படியே ஹீரோயினை பார்த்து பயங்கரமாக முறைப்பான், என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அர்த்தமே. அந்த ஃபேஸ் இருக்க பாருங்க, அவ்வளோ ஒரு ஈவலான ஃபேஸ் வந்து வெளியே தெரியும். அதுக்கப்புறம் மயக்கப்பட்டு விழுந்துருவா போல. சட்டுன்னா அந்த பொண்ணு மயக்கப்பட்டு விழுந்துடுது. அதுக்கப்புறம் இவளை அழைச்சிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைப்பாங்க. சும்மாவே இந்த அப்பன் காடுவான். தான் பொண்ணு கல்யாணத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்சிடுது. அப்புறம் அங்கே போய் பார்க்க போகிறான். இங்கே பார்த்தீங்கன்னா வாணி வந்து வந்த காரியம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஐயோ நான் கிளம்புறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க
பக்கத்தை போட்டுட்டு கிளம்பி போயிடுவான். இங்கே ஹீரோ அம்மாலாம் வந்துட்டு போதுமா, இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கிளப்பிட்டு தான் இருக்கும், இந்த பொண்ணு இங்கே தலைமுழிக்கிறா, இந்த பொண்ணு நம்மளுக்கு தேவையே கிடையாது, இங்கே பாரு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் எது எடுத்துக்கிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க மனசாட்சி எல்லாம் பேசுவாங்க. அந்த நேரத்துக்கு நீலோட அப்பா அங்கேயே வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ உயிரோடு இருக்கிறத வேணாம், நீ செத்து போயின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கூட இவனுக்கு தெரியாது. அப்படியே ஈவலாக கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போது எல்லாரும் தடுப்பாங்க, விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தடுப்பாங்க. என் பொண்ணை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டால, என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்றா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நெரிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு பேட் இங்கே தானே இருப்பான். டிரைவர் வந்து சொல்லுவாங்க அங்கே வந்துட்டு உங்கள் அப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் பேட்டை ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடி போயிட்டு எல்லாரும் தடுப்பாங்க, ப்ளீஸ் நிறுத்துங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க சாய்பம் பாவம்னு சொல்லும் போது அந்த ஆள் பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே இருப்பான். பிடிச்சி இந்த 3 பேருமே தான் பிடிச்சி இழுத்து வைப்பாங்க. சாய்பம் அப்படியே கீழே விழுந்துருவான். இவன் என்ன பண்ணுவான்னா தான் அப்பா இவளுக்காக வீடு கட்டியிருப்பார்ல, ஸோ அந்த வீட்டுக்கு இவ வந்துட்டு போவா. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு சாய்பம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அவளுக்கு அப்படியே மூச்சு வாங்கும். அப்போ டிரைவர் அண்ணா வந்துட்டு நீரா வந்துட்டு கேட்காம அந்த வீடு இருக்குல்ல புது வீடு, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க, அவங்க வந்துட்டு கேட்கவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹோல் ஃபேமிலியே நீரா பார்க்க ஓடிடுதுங்க. அண்ணன் ஹீரோ எல்லாருமே ஒரு பேட் எல்லாருமே ஹீரோயினை விட்டு போயிடுறாங்க. எனக்கா சமாண்டா இருக்குங்க. ஹீரோயின் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பிடிச்சி கழுத்தில் நடிச்சிட்டு இருப்பான். இந்த நீடா அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நீடான்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எனக்கு செம்ம கோவமாக இருந்துச்சு. இந்த தருணத்துலலாம் பார்க்கவே பிடிக்கவே இல்லை, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போதுமா சாய்பம், நீ வந்துட்டு இப்போ சந்தோஷப்படுறியா, கல்யாணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிட்டல, நீ எப்பவுமே பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பியா, ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கா என்ன பண்ணி பாவங்க. அவள் ஒரு பக்கம் வந்து அழுதுட்டு இருக்கா. அவள் இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கே வந்துட்டு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தா. விதி இந்த மாதிரி வந்து விட்டுடுச்சு. அவள் சொன்னாலே என்ன கேட்க போகிறாங்க. அவள் ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பா. என்ன பண்ணுவோன்னா அவளோட வீட்டுக்கு வந்துடுவா. புதுசாக கட்டி வச்சிருப்பாங்களே அந்த வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து கிஃப்ட் கொடுத்துருப்பான் போல். அது கையில் வச்சுட்டு அழுதுட்டு இருப்பான். இவங்களுக்காக ஃபர்ஸ்ட் நைட்காக ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு எல்லாத்தையுமே கழிச்சு போட ஆரம்பிச்சிருவான். சாய்பம் பேரை சொல்லி தான் கத்திட்டு வந்து எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுருப்பா. என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போது பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்கும், அது வந்துட்டு அப்படியே பெட்டு மேலே வந்து தீ பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆனால் அவன் அந்த இடத்த விட்டு போக மாட்டா, கத்திக்கிட்டே இருப்பான். அவங்க எல்லாருமே வீட்டை சுற்றி வந்துட்டு நீடான்னு கத்திட்டு இருப்பாங்களே. இவளுக்கு அந்த அவங்க கோபுரத்துல காலில் விழுது. இவளுக்கு சாகணும்னா என்ன கிடையாது. அவங்க வந்துட்டாங்களான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கத்திக்கிட்டே அந்த இடத்துல வந்துட்டு திருப்பி மயக்க போட்டே விழுறான். வெளியே இருக்கவங்களாம் வந்து நீடாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உள்ளார பார்க்குறாங்க. அந்த அப்பனா வந்துட்டு நான் போகிறேங்கும் போது டிரைவர் என்ன தான் வந்து பிடிச்சிக்கிறாங்க. உள்ளார போகிறது பேட்டும் ஹீரோ தான் போகிறாங்க. 2 பேரும் போய் தூக்க போகிறாங்க. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நீடான்னு தூக்க போவானா. பேட் வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஒன்னால தான் சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சுட்டு நீடாவை தூக்கிட்டு இவன் ஃபஸ்ட்டு போவான். ஹீரோ அப்படியே அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். இவனை பார்க்கும்போதும் பாவமாக இருக்கு. ஆட்கள் எல்லாரும் வந்து அடிச்சுட்டு போவாங்க. ஹீரோ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டா தான், அதுக்காக பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க. ஹீரோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹீரோ வந்துட்டு பாவம் நினைக்கிறீங்களா, இல்லை ஹீரோக்கு இதெல்லாம் வேணும் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னங்கிறத வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.